சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7388824242. விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி சாலையில் உள்ள பவர் ஹவுஸ் பகுதியில் ரயில்வே துறைக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து 60 ஆண்டுகளாக வசித்து வந்த 44 குடும்பங்களின் வீடுகள் இடிக்கப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் ரயில்வே மற்றும் வருவாய்த்துறை இணைந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் வீடுகளை இடித்தனர். அந்த பகுதியில் பல குடும்பத்தினர் நீண்ட காலமாக குடியிருப்புகள் அமைத்து வாழ்ந்து வந்தனர். ஆனால் தனியார் டால்டா தொழிற்சாலை மற்றும் மருதூர் விவசாயிகள் சார்பில் அந்த இடம் ஆக்கிரமிப்பால் சாலை போக்குவரத்து தடைப்பட்டு தொழிற்சாலைக்கு கனரக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மேலும் விவசாயிகள் தங்கள் நிலங்களுக்கு செல்லவும் சுடுகாட்டிற்கு இறுதிச் சடங்கு நடத்தவும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாக மனுவில் கூறியிருந்தனர். இதனை பரிசீலித்த சென்னை உயர்நீதிமன்றம் ரயில்வே நிலத்தில் உள்ள 44 வீடுகளையும் அகற்றி சாலை வசதியை மேம்படுத்த உத்தரவிட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை வீடுகளை காலி செய்ய முன்கூட்டியே நோட்டீஸ் வழங்கினர். நேற்று அதிகாலை காவல்துறை பாதுகாப்புடன் அதிகாரிகள் இடிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் விழுப்புரம் நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.